தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் புதிய தலைவராக திண்டுக்கலைச் சேர்ந்த அரசன் சண்முகம் தேர்வு. தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் தலைவர், துணைத் தலைவர்கள், பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஜஸ்டின் ஏ.கே. ராஜன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மேற்கண்ட தேர்தலில் நமது திண்டுக்கல் மாவட்டத்தின் கால்பந்து கழகச் செயலாளர் மற்றும் முன்னாள் தமிழ்நாடு கால்பந்து அணியின் தலைவராக இருந்தவருமான அரசன் சண்முகம் அவர்கள் பதிவான ஓட்டுக்கள் 82, 44 ஓட்டுக்கள் பெற்று தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் தலைவராக வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் துணைத் தலைவர்களாக ஈரோடு பாலசுப்பிரமணியன், நாகப்பட்டினம் கண்ணன், நீலகிரி மணி, கடலூர் ராதாகிருஷ்ணன், புதுக்கோட்டை ரமேஷ் மற்றும் பொருளாளராக விருதுநகர் மணிகண்டன் ஆகியோர்கள் வெற்றி பெற்றனர். தலைவர் தேர்வு பெற்ற சண்முகம் அவர்கள் கூறுகையில், சுமார் 10 ஆண்டுகளாக சரியான செயல்பாடு இன்றி எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்த தமிழ்நாடு கால்பந்து கழக வளர்ச்சி, கால்பந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் முன்னேற்றத்திற்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியளித்தார். மேலும் விளையாட்டுத் துறையின் மீது பெரும் அக்கறை கொண்டு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வர அனைத்து உதவிகளையும் செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் நமது மண்ணின் மைந்தரும் கூடைப்பந்தாட்டு பல்கலைக்கழக விளையாட்டு வீரருமான மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களுக்கும் தன் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த 11 வருடங்களில் இந்த தமிழக கால்பந்து கழகம் செய்ய தவறிய பல திட்டங்களை முனைப்புடன் செய்வதற்காக பொறுப்பேற்றிருக்கின்றேன். நேற்றைய தினம் எனக்கு அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை பெற்று இன்று காலை திண்டுக்கல் வந்து இங்கு உள்ள முக்கிய புறங்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். இந்த 11 வருடங்களில் இந்த தமிழக கால்பந்து கழகம் செய்ய தவறிய பல்வேறு பணிகள், அதாவது இந்த மாதிரி 13 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டி, அதே போல் பெண்களுக்கான போட்டிகள், இது அனைத்தையுமே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், அதற்கான நிறைய அகாடமிகள் இங்கே உருவாகிக்கின்றன. தமிழக அளவில் அகாடமிகள் உருவாகியுள்ளன. அந்த தமிழக அகாடமிகளை ஒருங்கிணைக்கும் வேலையையும் நான் செய்வதற்கு திட்டமிருக்கின்றேன். அவ்வாறு ஒருங்கிணைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே போட்டிகளை தமிழக அளவில் நடத்துவதற்கும் சிறப்பாக நல்ல வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் அது வாயிலாக இருக்கும் என்று கருதுகிறேன்.